வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னுடைய வாழ்த்துக்கள் என்று ஆங்கிலத்தில் சூர்யாவை வாழ்த்திவிட்டு பவானி நாற்காலியை நகர்த்தி கொண்டு தன் மேசைக்கு முன் உட்கார்ந்தாள். சூர்யாவின் காதலன் பற்றிய முழு விவரங்களையும் பிறிதொரு சமயம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டாள். அப்போது பியூன் பழனிசாமி அவசர நடையில் பிரிவுக்கு வந்து, நம்ம கமலாமா செத்துட்டாங்களாம் என்று அறிவித்தான். பிரிவில் இருந்த அனைவரும் தத்தம் வேலையை நிறுத்திவிட்டு விழிகள் விரிய அவனை பார்த்தார்கள். என்னப்பா சொல்ற? யார் சொன்னது உனக்கு? நேத்து கூட கடத்தெருவில் வச்சு பார்த்தனே, நாளையோட லீவ் முடியுது, ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சே என்று தமது இருக்கையில் இருந்தபடி ஒரு நம்ப முடியாமையுடன் தலைமை எழுத்தர் கூவினார். நம்ம ஆபீஸருக்கு தான் அவங்க தம்பி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாருங்களாம். உடனே ஐயா எல்லா செக்ஷனுக்கும் போய் சொல்லிடுன்னு என்ன அனுப்பிச்சு வச்சாருங்க. பாடிய நாளைக்கு காலையில 10 மணிக்கு எடுத்துடுவாங்களாம். தலைமை எழுத்தர் உடனே அலுவலரின் அறைக்கு புறப்பட்டு போனார். ஆண்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருக்க பவானி கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழத் தொடங்கினாள். கமலாவுடன் பழக்கம் இல்லாததால் சூர்யாவுக்கு அழுகை வராவிட்டாலும் அலுவலக வராந்தாவில் சந்திக்க நேரும் போதெல்லாம் குட் மார்னிங் சொல்லி புன்னகை பரிமாற்றம் செய்து கொண்டவர்கள் என்கிற முறையில் அவளுக்கும் கண்கள் கலங்கியது. அழாதீங்க பவானி. பவானி கண்களை துடைத்து கொண்டு, நான் இந்த ஆபீஸ்க்கு வந்த புதுசுல எனக்கு அவங்க தான் வேலை கத்து கொடுத்தாங்க சூர்யா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்கடி. சூர்யா கமலாவை பற்றி அரசல் புரசலாய் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்க தான் என்று பவானி சொன்ன சொற்கள் வேறு சிலரை பொறுத்தவரையில் அப்படி இல்லை என்பதை உணர்த்தியதை புரிந்து கொண்டு சூர்யா அவளை வியப்புடன் ஏறிட்டாள். ஆமாண்டி சூர்யா, அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் வளர்ந்துச்சு, தானே படிச்சு முன்னுக்கு வந்துச்சு. அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யாருமே முன் வரல. தூரத்து உறவுக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அவளுக்கு ஒரே தம்பி காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்பப்ப அக்காவை பார்க்கறதுக்கு இங்க வருவான். நீ கூட பார்த்திருந்திருக்கலாம். தெரியல. அப்போது தலைமை எழுத்தர் திரும்பி வந்தார். கமலா சாதாரணமா சாகலையாம், தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருக்கு. அவங்க தம்பி போன்ல ஓன்னு அழுதானாம். போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம். நீங்க கொஞ்சம் வந்து பாடி சீக்கிரம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டானாம். இப்ப ஆபீசர் அங்கதான் போக போறாராம். அவள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனாள் என்னும் அதிகப்படியான தகவல் அங்கிருந்த எல்லோரையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அசாதாரண மௌனத்தில் அனைவரும் ஆழ்ந்தார்கள். நாம 2 பேரும் நாளைக்கு போகலாமா சூர்யா என்று கேட்ட பவானிக்கு தன் ஒப்புதலை தலை அசைப்பின் மூலம் சூர்யா தெரிவித்தாள். பாவம், செத்து போனவளை பத்தி பேசக்கூடாது, ஆனாலும் பேசாம இருக்க முடியல. தண்டபாணி தண்டபாணின்னு ஒரு போக்கிரியோட தொடர்பு வச்சிருந்தா. அவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு ஆகாது. ரவுடின்னு நெத்தியில எழுதி ஒட்டாத குறைதான். அவ இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அவனே கூட காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது சூர்யா என்ற பவானி தோளில் கை பையை மாட்டிக்கொண்டு எழுந்தாள். வீட்டுக்கு திரும்பிய சூர்யாவுக்கு மனசே சரியாக இல்லை. அதிகம் பழகாவிட்டாலும் தினமும் புன்னகையை பரிமாறிக்கொண்டு காலை வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்த அளவுக்கு மட்டுமே ஆன அறிமுகம். ஆனாலும் அவள் இன்று உயிருடன் இல்லை என்னும் உண்மையை செரிக்க முடியாமல் செய்து அவளை அலை கழித்து கொண்டிருந்தது. கமலாவுக்கு சிரித்த முகம், நிதான உயரம், அளவான பருமன், விழிகளின் பாலை ஒத்த தூய வெண்பரப்பு, ஒரு குழந்தையுடைய கண்களை ஞாபகப்படுத்தும் குட்டையான சுருட்டை முடி, கொத்துமல்லி கட்டு மாதிரி கழுத்தில் புரளும், அதை ஒரு நாடாவால் கட்டியிருப்பாள். தங்க முலாம் பூசினாற் போன்ற நிறம். அவள் இடையை ஆட்டி ஆட்டி நடப்பதே ஒரு தனி அழகு. அந்த நடை செயற்கைத்தனம் அற்றது. யாரை பற்றியும் அவதூறாய் பேசுகிற இயல்பு பவானிக்கு கிடையாது.
இன்று வரை பவானி கமலாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட தன்னிடம் வம்புத்தனமாய் பேசியதில்லை என்பதை நினைவு கூர்ந்த சூர்யாவுக்கு அவளை பற்றி மேலும் பவானியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆவல் கிளர்ந்தது. என்னக்கா ஒரு மாதிரி இருக்க என்று முகம் கழுவி கொண்டு வந்த அவளிடம் சுகன்யா கேட்டாள். சூர்யா சேதியை சொன்னாள். சொல்லிவிட்டு, நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா என்னை எழுப்பிடி சுகன்யா, நானே முழிச்சுக்குவேன். அப்படி முழிச்சு காட்டி ஒரு 6 மணிக்கு எழுப்பிடு, மறக்காத என்ன என்றாள். அப்போது காஃபியுடன் மகளை நெருங்கிய அனந்தநாயகி, 6 மணிக்கு எங்க போகணும் என்று விசாரித்தாள். சூர்யா காஃபியை வாங்கி பருகிய வண்ணம், ஒரு சாவுமா, கமலான்னு ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ் தான், திடீர்னு செத்துடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு செத்துடுச்சா என்றாள். என்ன, தூக்கு போட்டுக்கிட்டு செத்துடுச்சா? அப்ப ஏதாச்சும் தப்பு காரியம் பண்ணி இருக்கும். சூர்யாவுக்கு எரிச்சல் வந்தது. அம்மாவிடம் அந்த அதிகப்படியான தகவலை சொல்லி இருந்திருக்க வேண்டாமோ என்று தோன்றியது. முன்ன பின்ன தெரியாதவங்கள பத்தி அப்படியெல்லாம் அவதூறா பேசக்கூடாதுமா. நம்ம வீட்ல அக்கா கூடத்தான் ஓடிப்போச்சு, அதை மறந்துட்டு மத்தவங்கள பத்தி பேசுறையே என்ற சூர்யா சுள் என்று வெடித்ததும் அனந்த நாயகியின் வாய் உடனே மூடிக்கொண்டது. சில கணங்களுக்கு மௌனமாயிருந்த பின், எதுக்கு தூக்க மாட்டிக்கிச்சா தெரியுமா என்று விசாரித்தாள். தெரியலம்மா. கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எம்புட்டு வயசு இருக்கும்? 30. அம்மா அப்பா கிடையாது. நல்ல காலம். அவங்க அம்மா உசுரோட இருந்திருந்தா அந்த பெத்த வயிறு துடியா துடிச்சிருக்கும். கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஒரே ஒரு தம்பி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கானா. அட பாவமே, அவனுக்காகவாவது அந்த பொண்ணு உசுரோட இருந்திருக்க கூடாதா? என்ன பொண்ணுங்களோடைய அம்மா, பொண்ணா பிறந்தாலே பிரச்சனை தான். ஆம்பளைக்கு என்ன, தப்பையும் பண்ணிட்டு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். பொம்பளைங்க நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். வயசு பொண்ணுங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரையில அவங்க தாயார்காரி மடியில நெருப்பு தான். வீடு விட்டா ஆபீஸு, ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்தா எந்த வம்பும் இல்ல. முறைக்காதடி, பெத்த தாயி நல்லதுக்குத்தான் சொல்லுவா. இப்ப கசப்பாத்தான் இருக்கும், பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்கடி. உங்க அக்கா காரிய திட்டுறேனே ஒழிய, அவன் நினப்பு வர்றப்பெல்லாம் என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதடி. பாவி மக எங்கிட்ட அல்லாடுறாளோ கடங்காரி. பொங்கி புறப்பட்ட கண்ணீரை அனந்த நாயகி துடைத்து கொண்டாள். காஃபி டம்ளரை வாங்கி கொண்டு அவள் அப்பால் நகர்ந்ததும், ஏண்டி சுகன்யா, இந்த அம்மா என்ன 2 நாளா வீடு விட்டா ஆபீஸு, ஆபீஸ் விட்டா வீடுன்னு வாய்க்கு வாய் புலம்பிட்டு இருக்கு. அம்மாவுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்று சூர்யா சுகன்யாவிடம் கேட்டாள். சத்தியமா நான் எதுவும் சொல்லலக்கா. அம்மா எப்பவுமே சொல்ற வார்த்தைங்க தானே. எனக்கு கூடத்தான் காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு அடிக்கடி புத்திமதி சொல்றாங்க. உனக்கும் அப்படி தோணுது. குத்தமுள்ள நெஞ்சில்ல, அதான் குறு குறுங்குது. சுகன்யாவின் குறும்பு சிரிப்பு சூர்யாவின் முகத்தில் சிவப்பேற்றியது. அது சரி, அந்த கமலா எதுக்கு தூக்க மாட்டிக்கிச்சாம், உனக்கு தெரியாதாக்கா? அம்மா யூகிச்ச மாதிரி தான் நடந்திருக்கணும். ஏன்னா அது கல்யாணம் கட்டளையே தவிர எவனோ தண்டபாணிங்கிற பொறுக்கியோட சகவாசம் வச்சிட்டு இருந்துச்சாம். எனக்கு பவானி சொல்லுச்சு. ஒருக்கா நாளைக்கு முழு விவரமும் தெரிய வரலாம். அப்புறம் உன் சங்கதி என்னக்கா? அவரு அவங்க கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 1 வாரம் போல ஆகும். அப்ப இன்னும் 1 வாரத்துக்கு உனக்கு ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி இருக்காது. வழக்கம் போல கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவ. சரிதாண்டி, வாயாடி. ஏற்கனவே பேசி வைத்து கொண்டபடி மறுநாள் காலை அலுவலக வாயிலில் சந்தித்து கொண்ட சூர்யாவும் பவானியும் ஓர் ஆட்டோ பிடித்து கமலாவின் வீட்டுக்கு 9:15 மணிக்கு வந்து சேர்ந்தார்கள். கமலாவின் தம்பி ஒரு பெண்ணை போல் குலுங்கி குலுங்கி அழுதது அங்கே கூடியிருந்த ஆண்களின் கண்களை கூட கலங்க செய்தது. தூரத்து உறவினர்களின் கூட்டம் கொஞ்சம் இருந்தது. ஒரு காவல்துறை ஆய்வாளரும் 2 காவலர்களும் இருந்தார்கள். பவானி ஆய்வாளரை நெருங்கி, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க 2 பேரும் கமலாவுடைய ஆபீஸ்ல வேலை பண்றவங்க. தற்கொலை தானா சார் என்று விசாரித்தாள். பவானிங்கிறவங்க வந்திருக்காங்களாமா? நான் தான் சார் பவானி. நீங்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? வாங்க, அப்படி ஒதுக்குப்புறமா போயிடலாம். நீங்களும் வாங்கம்மா.
ஆய்வாளர் இருவரையும் சற்று ஒதுக்கமான இடத்துக்கு அழைத்து சென்றார். கமலம்மாவுடைய பர்சனல் லைஃப் பத்தி ஏதாச்சும் விவரங்கள் இருந்தா சொல்லுங்க மிஸ்ஸஸ் பவானி. கமலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா தண்டபாணின்னு ஒரு ஆளோட பழகிட்டு இருந்தாங்க. எல்லை மீறின பழக்கமா இல்ல? தெரியாது சார். சரி, அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உங்களால் அவனை அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். ஏன் சார், ஏதாவது சந்தேகமா? இப்ப நாங்க எதுவும் சொல்லக்கூடாதுமா. ஆனா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்போதைக்கு இத பத்தி மூச்சு கூட விடாதீங்க. அவங்க தம்பிய நாங்க இன்னும் எதுவும் கேட்கல. அப்பால விசாரிப்போம். கமலா லெட்டர் எதுவும் எழுதி வைக்கலையா சார்? தேடி பார்த்துட்டோம். இதுவரையில எதுவும் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், தேவைப்பட்டா உங்ககிட்ட மறுபடியும் விசாரிப்போம். ஆபீஸ்க்கு வரலாம் இல்ல? தாராளமா. கமலாவின் உடலை கழுத்து வரையில் போர்த்தி வைத்திருந்தார்கள். அக்காவின் உடலுக்கு அருகில் அமர்ந்து குமுறி குமுறி அழுது கொண்டிருந்த இளைஞனின் தோளில் தொட்டு, அழாதப்பா, என்ன செய்யறது? அவளுக்கு என்ன கஷ்டமோ, போயிட்டா. இனிமே நீ ஆக வேண்டியதை பாரு. தைரியமா இருப்பா. ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளு என்று கூறிய பவானி பார்வையாலேயே அவனிடமிருந்து விடை பெற்றாள். அவளுடன் சூர்யாவும் கிளம்பினாள். குளித்துவிட்டு அலுவலகம் செல்லும் பொருட்டு இருவரும் தத்தம் வீடு நோக்கி கிளம்பினார்கள். 12 மணிக்கு தொலைபேசி மணி அடிக்க எடுத்து பேசிய தலைமை எழுத்தர், மா சூர்யா, உங்களுக்கு தான் போன் என்றார். சூர்யா வியப்புடன் எழுந்து சென்று ஒலி வாங்கிக்குள் ஹலோ என்றாள். ராஜாதிராஜன் ஊருக்கு போகவில்லை போலும் என்று எண்ணிக்கொண்டாள். அல்லது அவளுடைய அம்மாவுக்கு மறுபடியும் உடல் நலமில்லாமல் போயிருக்கலாம். அன்று போல் எதிர் வீட்டு பையனை விட்டு பேச சொல்லி இருக்கலாம். தொலைபேசியில் தன்னை அழைத்திருப்பவரின் குரலை கேட்பதற்கு முன்னால் சூர்யா இப்படியெல்லாம் யோசித்தாள். நீ சூர்யா தானே? கேட்ட ஆண் குரல் அவளுக்கு பழக்கமானதாக இல்லாததால், ஆமா, ஆனா நீங்க யாருங்க என்றாள். நீ என்றுதான் ஒருமையில் அழைக்கப்பட்டதில் அவளுள் விளைந்த எரிச்சல் அவளது கேள்வியில் ததும்பியது. என் பேரு விநாயகம். உன்னை தனியா பார்த்து பேசணுமே, எங்க பார்க்கலாம்? நீ சொல்ற இடத்துக்கு நான் வரேன். போடா பொறுக்கி என்று கூறிவிட்டு தொலைபேசி தொடர்பை அவள் துண்டித்தாள். முகம் சிவந்து விட்டது. யாருமா என்று தலைமை எழுத்தர் கவலையுடன் விசாரித்தார். தெரியல சார், எவனோ வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி என்னை தனியா பார்த்து பேசணுமாம் என்று கூறிவிட்டு அவள் எரிச்சலுடன் நடந்து தன் இருக்கைக்கு போனாள். தொலைபேசி மறுபடியும் ஒலித்தது. தலைமை எழுத்தர் அந்த பொறுக்கியாத்தான் இருக்கும் என்று முனகிய பின் ஒலி வாங்கியை எடுத்து ஹலோ என்றார். சூர்யாவை கொஞ்சம் பேச சொல்லுங்க சார் என்ற அதே குரலை செவி மடுத்ததும் தலைமை எழுத்தர் ஆத்திரமே உருவானார். யாரா நீ? செமத்தியா அடிபட போற பாரு. நேத்து பேப்பர் படிக்கலையா? பொம்பளைங்களை இது மாதிரி போன்ல கூப்பிட்டு வம்பு பண்ணின 2 பசங்களை பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. நீயும் ஜெயிலுக்கு போகணுமாடா? அடுத்த வினாடி அவரது முகம் கருத்து பின் சிவந்தது. போன வேடா பொறுக்கி நாயே என்று திட்டிவிட்டு அவர் ஒலி வாங்கியை கிடத்தினார். மறுமுனையில் இருந்தவன் ஏதோ மிக அசிங்கமாய் பேசியிருந்திருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் புரிந்தது. என்ன சார் என்ற முரளி மட்டும் விசாரித்தான். எவனோ போது போக்கத்தை பொறுக்கிப்பா, கண்ணா பின்னான்னு பேசுறான். ஆமா சூர்யா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தான் கவனமா இருப்பதன் மூலம் இவனை போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி லகான் போட முடியும் எனும் திகைப்பு ஏற்பட்டாலும் ஒரு தகப்பனை போல் கவலை காட்டும் அவருக்கு மதிப்பளிக்கும் எண்ணத்துடன் சூர்யா தலையை ஆட்டி வைத்தாள். சூர்யா, அந்த ஆளோட குரல் உனக்கு தெரிஞ்சவன் யாரோட குரல் மாதிரியாவது இருந்துச்சா என்று பவானி அவளை விசாரித்தாள். இல்ல பவானி, குரல் கொஞ்சம் கரகரப்பா நம்ம நடிகர் எம்.ஆர். ராதாவோட குரல் மாதிரி இருந்துச்சு. ஒருக்கா குரலை வேணும்னே அப்படி கரகரன்னு மாத்திக்கிட்டு பேசினானோ என்னமோ, யாருக்கு தெரியும். பேரு வேற சொன்னா, விநாயகமாம். அது உண்மையான பேரா இருக்காது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடி. இது மாதிரியான அக்கப்போருக்கெல்லாம் அப்பதான் முடிவு கட்டலாம். சரிதாண்டி, சும்மா இரு என்று போய் கோபத்துடன் பதில் சொன்னாலும் சூர்யாவின் மனக்கண்கள் முன்பு ராஜாதிராஜனின் கம்பீர தோற்றம் தெரிந்தது. சற்று பொறுத்து, நாம போயிருந்தப்ப கமலா வீட்டுல அந்த தண்டபாணி தென்படல தானே என்று சூர்யா பவானியை விசாரித்தாள்.
நான் கவனிச்ச வரைக்கும் அவன் தென்படல. ஒருவேளை நமக்கு முந்தியே வந்துட்டு போயிருந்திருப்பானோ என்னமோ, அல்லது வராமலே கூட இருந்திருக்கலாம். எதுக்கு வீண் வம்புன்னு. இல்ல கமலா செத்து போனதே அவனுக்கு தெரியாமலும் கூட இருந்திருக்கலாம். அந்த ஆளு அவ வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தத அக்கம் பக்கத்து ஆளுங்க கவனிச்சிருந்திருப்பாங்கல்ல. இப்படி கூட இருக்கலாமே சூர்யா. அவன் அவ வீட்டுக்கு போகாதவனா கூட இருக்கலாம். கல்யாணம் கட்டாம ருசி மட்டும் பார்த்துட்டு தூக்கி கடாசிட்டு போயிற சில ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பொம்பளைங்க கிட்ட பழகிறப்ப ரொம்பவே முன் ஜாக்கிரதையா இருப்பாங்க. லெட்டர் எதுவும் எழுத மாட்டாங்க. 4 பேர் முன்னாடி குறிப்பிட்ட பொண்ணோட தென்பட மாட்டாங்க. அந்த பொண்ணோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. நீ அவனை பார்த்திருக்கல, எப்படி இருப்பான் ஆளு? ஒரே ஒரு தரம் தான் நம்ம ஆபீஸ்லயே பார்த்திருக்க. என்னைக்கு வந்தான் தெரியுமா? போன மாசம் 20ஆம் தேதி அன்னைக்கு வந்தான். எப்படி இவ்வளவு ஞாபகமா சொல்ல முடியுதுன்னா, அன்னைக்கு நம்ம குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் அனுப்ப வேண்டிய நாள். அந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில விவரங்களை கமலா கிட்ட இருந்து வாங்க வேண்டி இருந்துச்சு. அதை வாங்கறதுக்காக போனப்போ அந்த தண்டபாணி அவகிட்ட நின்னு பேசிட்டு இருந்தான். அப்ப கண்டிப்பா நாளைக்கு 10 மணிக்கு வரையா அப்படின்னு கேட்டது என் காதுல தெளிவா விழுந்துச்சு. கேட்டுட்டு அவன் உடனே கிளம்பிட்டான். மத்தா நாள் கமலா ஆபீஸ்க்கு வரல. அவனோட அவ வெளியே எங்கேயாச்சும் போயிருந்திருக்கலாம். அதுக்கும் அடுத்த நாள் வந்தப்ப அந்த ஆளை பத்தி கேட்டேன். அவனை கல்யாணம் கட்ட போறதா சொல்லுச்சு. எவர் சில்வர் பிசினஸ் பண்றாருன்னு சொல்லுச்சு. நான் வெளிப்படையாவே சொல்லிட்டேன். அந்த ஆளை பத்தி நல்லா விசாரிச்ச பிறகு கழுத்து நீட்டு, அவசரப்படாதே அப்படின்னு. அப்படியேவா சொல்லிட்டீங்க? ஆமா, உண்மையான நட்புக்கு அதுதானே அடையாளம். ஏன்னா எடுப்பிலேயே அந்த ஆளை எனக்கு கட்டோட பிடிக்கல. அவன் மூஞ்சியும் மொகரையும். உங்க அபிப்பிராயத்தையும் கமலா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா, ஆனா நாசுக்காத்தான் சொன்னேன். ஏன்னா என்னோட கணக்கு தப்பாவும் இருக்கலாமே, அவளுக்கு கோபம் வரலாம் இல்ல, அதான். கமலா என்ன சொல்லிச்சதுக்கு? அப்படியெல்லாம் சந்தேகப்படாத பவானி, வெளியில தெரியறத மட்டும் வச்சு யாரையும் எடை போடாதடி. அவர் ஒரு ஜென்டில்மேனாக்கும், கல்யாண செலவு முழுக்கவும் அவரே தான் செஞ்சிருக்காரு, செய்யறதா இருக்காரு. அதுக்குள்ள எனக்கு 3 பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னுச்சு. அதுக்கு மேல நான் அது கூட வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா காதல்ல கண்ணை வஞ்சு இருக்கிறவங்களுக்கு அந்த காதலுக்கு எதிரா என்ன பேசினாலும் தப்பாதான் சூர்யா தெரியும். அதனால நான் வாயை மூடிக்கிட்டேன். ஆனா அடிக்கடி கல்யாணத்தை ஆறப்போடாத, சீக்கிரம் பண்ணிக்கன்னு மட்டும் சொல்றது உண்டு. இருந்தாலும் தூக்கு போட்டு சாகுற அளவுக்கு அதுக்கு என்ன ஆயிருக்கும்னு புரியல. ஒருக்கா தப்பு நடந்து கர்ப்பம் ஆயிடுச்சோ என்னவோ. அந்த தடிய அவளை உதறி இருப்பான். அநேகமா அப்படித்தான் இருக்கும். காதலை பற்றிய பவானியின் விமர்சனமும் அவள் ஒரு கால் கருவுற்றிருந்திருக்க கூடும் என்னும் தனது யூகத்தை துளியும் தயக்கமின்றி அவள் வெளியிட்டதும் சூர்யாவிடம் ஒரு சங்கடமான குறுகுறுப்பை ஏற்படுத்தியதில் அவள் தலையை தாழ்த்தி கொண்டாள். சற்று நேர அமைதிக்கு பின்னர், கமலாவுடைய செக்ஷனுக்கு போய் அங்க இருக்கிறவங்கள யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுதான்னு விசாரிச்சு பாக்குறேன் என்ற பவானி ஒரு பெரும் மூச்சுடன் கிளம்பி போனாள். சுமார் 1/2 மணி கழித்து திரும்பி வந்தாள். என்ன பவானி, புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சதா? வேற யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனா அவங்க ஹெட் கிளார்க் ஒரு புது விஷயம் சொன்னாரு. என்ன? 1 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட வீட்டை விற்க போறதாவும், அதை விற்கிறதுக்கு ஒரு நம்பகமான ஆளா தேடி கொடுங்கன்னு அவர்கிட்ட அது சொல்லிச்சாம். அரும்பாடுபட்டு கட்டின வீட்டை விற்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்திருக்கும் அதுக்குன்னு தெரியல. அதை பத்தி என்கிட்ட கமலா சொன்னதே இல்லை. ஏன்னா நான் 1000 கேள்வி கேட்பேன்னு அதுக்கு தெரியும். அவளோட ஒரே தம்பியும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறவன். ஹெட் கிளார்க் சொன்னாராம், கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விற்காதம்மா. உனக்கு பெரிய தொகை தேவைப்பட்டா வீட்டை அடகு வச்சு பணம் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு. ஆனா அதுக்கு பிறகு அந்த விஷயம் பத்தி அது அவர்கிட்ட எதுவும் பேசலையாம், அவரும் கேட்டுக்கலையாம். ஒருக்கா அந்த தண்டபாணிங்கிற ஆளு கேட்டிருப்பானோ? இருக்கலாம் சூர்யா. இந்த காலத்துல யாரையுமே சட்டுன்னு நம்பிடக்கூடாது. முக்கால்வாசி பேரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனா தூண்டில மாட்டி எடுக்கிறவங்க தான். நானும் உன்னை மாதிரி தான் சந்தேகப்பட்டேன். 2 நொடிகளுக்கு பிறகு சூர்யா திடீரென்ற முகத்தில் தோன்றிய ஒளியுடன், பவானி,
அந்த தண்டபாணி என்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்தான்னு சொன்ன என்று கேட்டாள். அவளது குரலில் ததும்பிய ஆர்வத்தை கவனித்த பவானி வியப்படைந்தவளாய், போன மாசம் 20ஆம் தேதிடி சூர்யா, ஏன் எதுக்கு கேக்குற என்றாள். கொஞ்சம் இரு பவானி என்ற சூர்யா தனது நாள் குறிப்பேட்டை எடுத்து புரட்டி பார்த்துவிட்டு, நான் நினைச்சது சரிதான், அந்த ஆளை நானும் பார்த்திருக்கேன். அவ்வளவு நிச்சயமா எப்படி நினப்பு வந்துச்சுன்னா, இத பாரு, டைரியில எங்க அம்மாவுக்கு கால் வலிக்கு எதிர்கடையில எண்ணெய் வாங்கினது பத்தி எழுதியிருக்க. நீ கமலாவுடைய செக்ஷனுக்கு அன்னைக்கு போன இல்லையா? நீ புறப்பட்ட ஒரே நிமிஷத்துக்கெல்லாம் நானும் ஹெட் கிளார்க் கிட்ட சொல்லிட்டு எதிர்கடைக்கு புறப்பட்டேன். அப்ப சதுர முகமா அடர்த்தியான மீசையோட ஒரு ஆள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன்ல இருந்து வெளிவந்தான். என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே போனான். அநேகமா அவன்தான் நீ சொல்ற தண்டபாணியா இருக்கணும். அவனுக்கு சதுர முகம் தானே? ஆமா, எத்தனையோ பேருக்கு சதுர முகம் உண்டுதான். ஆனாலும் அந்த ஆளோட முகம் ரொம்ப வித்தியாசமா சச்சதுரமா இருக்கும். சூர்யா, பெரிய மீசதான். நம்ம மாப்போசி இருந்தாரே, அவர் பாணியில வச்சிருப்பான். ஆமாமா. அது சரி, அவன் அன்னைக்கு போட்டிருந்த பேண்ட் ஷர்ட் கலர் நினப்பு இருக்கா சூர்யா? கருப்புல வெள்ளை கட்டம் போட்ட ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும். ரொம்ப சரி, அந்த ஆளே தாண்டி சூர்யா. எனக்கு ஏன் அவனோட ட்ரெஸ் கூட நினப்பு இருக்குன்னா, அவனோட பார்வையே எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு அநாகரீகத்தோட முறைச்சு பார்த்துக்கிட்டே போனான். நானும் அவனை எரிச்சலோட முறைச்சேன். அதான். பவானி சிரித்தாள். உன்னை முறைச்சு பார்க்காம எவனாச்சும் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு போனான்னா அவன் ஆம்பளையே இல்லைன்னு தானே அர்த்தம். சூர்யாவுக்கு பெருமையும் வெட்கமும் ஒரு சேர வந்தன. அன்று சிவப்பு நிற மாருதி காரில் ராஜாதிராஜனுடன் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது கையை வீசி காரை நிறுத்த பார்த்த ஆள்தான் தண்டபாணி எனும் கமலாவின் காதலன் என்பது இப்போது தெளிவாகி விட்டதில் அவளுள் ஒரு படபடப்பும் விளைந்தது. அதே நாளில் அம்மாவுக்கு மருந்து வாங்க போன போது எதிர்பட்ட ஆளும் அவனேதான். இன்னதென்று புரியாத ஒரு பதைப்பு அவள் மனதில் எழுந்தது. ராஜாதிராஜனை ஏற்கனவே அறிந்தவன் ஒருவனுக்குரிய முகத்து சிவப்புடனும் உரிமை கலந்த அவசரத்துடனும் அவன் காரை பார்த்து கை ஆட்டியதும் அது பற்றி ராஜாதிராஜனை தான் விசாரித்த போது அவனை தனக்கு தெரியவே தெரியாது என்றும் ஓசி சவாரிக்கு அலையும் எவனோ வழிபோக்கனாயிருக்கும் என்று அவன் கூறியதும் அந்த கணத்தில் அவளுக்கு நினைவில் நெருடின. அவள் மனம் ஏனோ சற்றே அமைதி இழந்து போனது. அவளது அடி வயிற்றில் ஏதோ ஒரு கலக்கம் கிளம்பிற்று. என்ன யோசனை சூர்யா? தூக்கத்தில் எழுப்பப்பட்டவளுக்குரிய பதற்றத்துடன் தலையை குலுக்கிக் கொண்ட சூர்யா, ஒண்ணுமில்ல பவானி, கமலாவையும் அந்த ஆளை பத்தியும் தான் யோசிச்சேன். அவனோட அயோக்கியத்தனத்தினாலதான் கமலா தூக்கு போட்டுக்கிட்டாள்னா அவனுக்கு கடவுள் செமத்தியான தண்டனை தரணும்னு வேண்டிக்கிட்டேன் என்று சமாளித்தாள். அவனாலதான் அவளுக்கு இப்படி ஆச்சுன்னே வச்சுக்கிட்டாலும் அதுக்கான தண்டனைய கடவுள் அந்த ஆளுக்கு தருவார்னே இருந்தாலும் அதனால கமலாவுடைய போன உயிர் திரும்பி வந்துடுமா என்ன? சரி சூர்யா, நான் சொல்றேன்னு என் மேல கோவிச்சு கதடி. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிற வழி பாரு. அன்னைக்கு என்னடான்னா தீர விசாரிக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டுடாதேங்கிறாப்புல அறிவுரை சொன்னியே. இப்ப என்னடானா இப்படி சொல்ற? அழகா இருக்க இல்ல, அதான் பயமா இருக்குடி சூர்யா. அப்போது காவல்துறை ஆய்வாளர் காலணிகள் ஒலிக்க அந்த பிரிவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். தன்னை பார்க்கத்தான் காவல்துறை ஆய்வாளர் வந்து கொண்டிருந்தார் என்பது புரிய பவானி பேனாவை மூடி வைத்துவிட்டு, வாங்க இன்ஸ்பெக்டர் என்றாள். எழுந்து போய் எதிரே சுவரோரத்தில் மடக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றை எடுத்து விரித்து எதிரே போட்டு, உட்காருங்க இன்ஸ்பெக்டர் என்றவள் அவர் உட்கார்ந்ததும் தானும் உட்கார்ந்து கொண்டாள். தொந்தரவுக்கு மன்னிக்கணுமா, மிஸ் கமலாவை பத்தி இன்னும் சில விவரங்கள் வேணும், அதான் வந்த என்ற சத்யானந்தம் கழற்றிய தொப்பியை மடியில் வைத்து கொண்டு, அவங்க வேலை செஞ்சது வேற செக்ஷன் இல்ல என்றார். ஆமாங்க, வாங்க போகலாம். இருவரும் எழுந்தார்கள். 5 நிமிடங்களில் பவானி திரும்பி வந்து உட்கார்ந்தாள். சுமார் அரை மணி கழித்து சத்யானந்தம் மறுபடியும் வந்தார். பவானியின் எதிரே அமர்ந்தார். கமலாவுடைய தம்பிய விசாரிச்சிங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டாச்சுமா, அவனுக்கு ஒன்றும் தெரியல. தண்டபாணிங்கிற அந்த ஆளு சாமர்த்தியமா தான் வேலை பண்ணியிருக்கான்.
தனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே தான் அக்காவை தேடிக்கிட்டு வந்ததே இல்லைங்கிறான் பையன். ஒருவேளை அவன் இல்லாத நேரங்கள்ல போக்குவரத்து இருந்திருக்குமோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். அப்படியெல்லாம் எந்த ஆம்பளையும் வந்ததே கிடையாது. அது நல்ல பொண்ணுங்கிறாங்க. அதனால கமலாவை வேற இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. போஸ்ட் மார்ட்டத்துல ஏதாச்சும் கர்ப்பம் அது மாதிரி நாங்களும் அது மாதிரி சந்தேகப்பட்டோம் தான். ஆனா அப்படி எதுவும் இல்ல. அவனால அந்த பொண்ணு செத்தது வேற ஏதோ காரணத்தினாலேன்னு தோணுது. காதல் தோல்வியா கூட இருக்கலாம். அந்த தண்டபாணியுடைய போட்டோ ஏதாச்சும் கிடைக்குமான்னு மிஸ் கமலாவுடைய டேபிள் டிராயரையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் கிடைக்கல. அவனோட முகம் ரொம்ப பெக்யூலியரான சச்சதுர முகம் இன்ஸ்பெக்டர். நம்ம மாப்போசி இருந்தாரே அவரோடது மாதிரியே மீச வச்சிருப்பான். சரி, உங்க உதவி தேவைப்பட்டா மறுபடியும் வர என்ற சத்யானந்தம் விடை பெற்று புறப்பட்டார். அவர் போனதும், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா அமையணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை எல்லாம் கமலா மாதிரி சட்டுன்னு நம்பி கூடாது. அப்புறம் ஏமாந்து போய் இப்படி தற்கொலை பண்ணிக்க கூடாது என்று சூர்யாவிடம் கூறி பவானி பெருமூச்செறிந்த போது சூர்யாவுக்கு சுருக்கென்றது. நானும் அவசரப்பட்டு விட்டேனோ? சேச்சே, ராஜாதிராஜன் எங்கே, அந்த அயோக்கியன் எங்கே என்றெண்ணிய சூர்யா தன் வருங்கால கணவனை பற்றி தர குறைவாக சிந்தித்து விட்டதற்காக அவனிடம் தன் மனதுள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை அனந்த நாயகி, அந்த பொண்ணு கமலா எதுக்கு தூக்கு மாட்டிக்கிச்சா, ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்று சூர்யாவை ஆழமான பார்வையுடன் விசாரித்தாள். ஒன்னும் தெரியலம்மா, ஒரே மர்மமா இருக்கு. அது லெட்டர் எதுவும் எழுதி வைக்கலையாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நீ எதுலையும் பட்டுக்காதடி சூர்யா. ஏதாச்சும் தெரிஞ்சா கூட தெரிஞ்சதா சொல்லிடாத. வீண் வம்பு வந்து சேரும். ஆனா ஒண்ணு, வயசு பொண்ண தற்கொலை பண்ணிக்கிட்டாள்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா, பேசாம இரு. பிடிச்சவன கல்யாணம் கட்ட முடியாட்டி போனாலும் பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க, தெரியுமில்ல? அந்த விஷயத்துல உன்னோட அக்கா கறி கெட்டிக்காரி தான். உசிரி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காம பிடிச்சவனோடு ஓடியே போயிட்டா. கடங்காரி எங்க திண்டாடி தெரு பொறுக்கிறாளோ. ஐயோ, உன் வாயால அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எல்லாம் நல்லாதான் இருப்பா. ஒரு நாள் வருவா பாரு. உன்னோட கோபம் தணியட்டும்னு காத்துட்டு இருக்காளோ என்னமோ. ஓடி போறவங்கெல்லாம் திண்டாடி தெரு பொறுக்கித்தான் ஆகணும்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. வாய மூடுடி. காலங்காத்தால அந்த ஓடுகாலை பத்தி பேசாத. நீதானம்மா இப்ப அவ பேச்சை எடுத்த, நானா எடுத்தேன்? அம்மா, உன்னை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு சரியான பதில் சொல்லு. பெரியவங்க பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறாங்களே, அந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா இருக்குதாம்மா? சொல்லு. எம்புட்டோ விசாரிச்சுட்டு தான் பெரியவங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்படியும் சிலது தோத்து போச்சுன்னா அதெல்லாம் அவங்கவங்க விதி. அப்ப அதே விதி ஓடி போறவங்களுக்கும் பொருந்துமேம்மா? அடியே சூர்யா, நீ இப்படியெல்லாம் ஏடா கூடமா வாய் ஆடாதடி. எனக்கு அடி வயிற்றுல பகிருங்குது. அழகான பொண்ணை பெத்துட்டா ஒரு அம்மாக்காரி மடியில நெருப்பத்தான் கட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்கு நான் உதாரணமா போனேன். அக்காக்காரி போன வழியில தங்கச்சிங்களும் போயிடாதீங்கடி. ஐயோ அம்மா, காலங்காத்தால அழத் தொடங்கியாச்சா? கிழிஞ்சது போ. அப்படியெல்லாம் இந்த வீட்டுல இனிமே யாரும் பண்ண மாட்டாங்கம்மா. அக்கா அரிசன பையனை லவ் பண்ணிச்சு, வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்கன்னு ஓடி போச்சு. நானும் சுகன்யாவும் எங்களுக்கு பிடிச்சவனாவே இருந்தாலும் அப்பாவும் நீயும் சம்மதிச்சால் ஒழிய கல்யாணம் கட்ட மாட்டோம், சரியா? அப்போது அங்கு வந்த சுகன்யாவை பார்த்து சிரித்த சூர்யா, உனக்கும் சேர்த்து நானே அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டி சுகன்யா என்றாள். சுகன்யாவும் சிரித்துவிட்டு, உங்க ஆபீஸ் கமலா சமாச்சாரம் என்னாச்சுக்கா என்று விசாரித்தாள். அவள் முகம் கணத்துள் முனைப்பு கொண்டது. அவ பேச்சு இந்த அம்மா தான் எடுத்தாங்க. அப்படியே ராஜலட்சுமி பத்தி புலம்ப தொடங்கிட்டாங்க. இருவரும் அப்பால் நகர்ந்தார்கள். என்னதான் அக்கா மேல கோபம் இருந்தாலும் அம்மாவுக்கு வருத்தமும் இருக்கும் இல்லையா? ராஜலட்சுமியும் எங்க இருக்காளோ? அம்மாவும் அப்பாவும் பார்த்து நிச்சயம் பண்ணினவனை பண்ணிக்க மாட்டேன்னு அவ அழுதப்போ கொஞ்சம் விட்டு பிடிச்சிருந்திருக்கணும். கட்டாயப்படுத்தினாங்க, அவ ஓடி போயிட்டா. மனசுல ஒருத்தன் இருக்கிறப்போ அது வேத்தாளுக்கு எப்படி கழுத்து நீட்டும்? பாவம்.
சுகன்யாவின் நமட்டு சிரிப்பை கவனிக்காதவள் போல் சூர்யா அவசரமாய் தன் அலுவலை பார்க்க விரைந்தாள். தண்டபாணி தன் அறையில் கவலையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நாகதேவன் அவனுக்கு எதிர் நாற்காலியில் மௌனமாக அமர்ந்திருந்தான். நீ என்னை கவலையா இருக்கிற? அதனோட தலையெழுத்து அம்பிட்டுதான் போய் சேர்ந்துடுச்சு. அதை பத்தி யாரா கவலைப்பட்டாங்க நாகு? போற போக்குல என்ன போலீஸ்ல மாட்டி வைக்கிற மாதிரி அது லெட்டர் ஏதாச்சும் எழுதி வைக்காம இருந்திருக்கணுமேன்ல நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அடப்போனே, நீ வேற. போலீஸே நம்ம கையில தானே இருக்குது. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா எவனும் கண்டுக்க மாட்டாங்கண்ணே. இதுக்கு போய கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு கிடக்குற. விடுனே. அந்த சூர்யா பொண்ணு விஷயம் என்னன்னே அத்தை சொல்லு. போன்ல கூப்பிட்டு பேச போறதா சொன்னியே, பேசுனியாண்ணே? பேசினேன். என் பேர் விநாயகம்னு சொல்லிட்டு பேசினேன். உன்னோட தனியா கொஞ்சம் பேசணுமே என்ன? போடா பொறுக்கின்னு கத்திட்டு போனை வச்சிடுச்சு. தப்பு பண்ணிட்டனே. எடுத்த எடுப்புலயே ராஜாதிராஜன் விஷயமா உன்னண்ட ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லணும் அப்படின்னு நீ பேச்ச தொடங்கியிருந்தீன்னா அது உடனே அப்படி கூப்பாடு போட்டிருக்காது. கொஞ்சம் வாய் அடைச்சு போய் நின்னு இருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு உன்னோட நல்லதுக்கு தாமா சொல்றேன், அவனாண்ட ஏமாந்து போயிடாத. எத்தனையோ பேரை ஏமாத்தினவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப கதையே வேற மாதிரி போயிருக்கும். ஆமாடா, நீ சொல்றது சரிதான். மடத்தனமா அப்படி பேசிட்ட. அத்தை விடு. ராஜாதிராஜன் தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மைய அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டானே. நெசமாவே சொல்லியிருப்பாங்கிற? அது சின்ன வீட்டுக்காரியாத்தான் இருக்க முடியுங்கிறதுக்கு தலையாட்டி இருக்கும்னு நம்புற. எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியும் இருக்கலான்னே. ராஜாதிராஜன் சொல்றது பொய்யா மெய்யான்றது அந்த பொண்ணுகிட்ட பேசினாத்தான் தெரிய வரும். ஆனா ஒண்ணு, அந்த ஆளு புளியங்கொம்பா இருக்கிறதால கல்யாணம் ஆனவனா இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு ஒருக்கா அந்த பொண்ணு சம்மதிச்சிருக்கலாம்னு தோணுது. அந்த பொண்ணோட பேசினா தானே இதெல்லாம் தெரிய வரும். அது என்னமோ மெய்தான் அண்ணே. சரி, ஆனதா ஆச்சு, போனது போச்சு. அத்தை விடு. இப்ப ஆக வேண்டியதை பார்ப்போம். அந்த பொண்ணை எப்படி எங்க தனியா பார்த்து பேசுறது? யோசிக்கலான்னே. அது பஸ்ஸுக்கு நிக்கிற ஸ்டாப்பிங் தான் எனக்கு தெரியுமே. அங்கேயே பார்த்து பேசிடலாம். பேசலாம் தான். ஆனா அக்கம் பக்கத்துல நிறைய ஆளுங்க இருப்பாங்களே. அந்த பொண்ணு எதுனா சத்தம் கித்தம் போட்டு ரகலை பண்ணுச்சுன்னா? தண்டபாணி சிரித்தான். என்னப்பா நீ ஏதோ அடிமுட்டா பயலோட பேசுறவ மாதிரி பேசுற. அக்கம் பக்கம் பார்க்காம அப்படியெல்லாம் பேசிடுவனா? இடம் பொருள் ஏவலெல்லாம் கவனிச்ச பிறகுதான்ப்பா பேச்சு கொடுப்பேன். நீ வேற ஏதோ 10 வயசு பயலுக்கு பாடம் சொல்ற மாதிரி பேசுற. சாரிண்ணே, ஒரு கவலையில தான் அது மாதிரி பேசிட்ட. சரி விடு என்ற தண்டபாணி சிகரெட் புகையை ஊதியபடி அண்ணாந்து பார்த்தவாறு யோசனையாய் சில நொடிகள் போல் இருந்தான். நாகதேவன் திடீரென்று தோன்றி முகத்து ஒளியுடன், அண்ணே, ஒரு சூப்பர் ஐடியானே, காதை கொஞ்சம் இப்படி கொடு என்றான். முதல்ல விஷயத்த சொல்லுப்பா, அப்பால நான் சொல்றேன் அது சூப்பரா இல்லையான்னு. அதுக்குள்ளார பீத்திக்காத. நாகதேவன் நாற்காலியில் இருந்து விருட்டென எழுந்து சுவர்களுக்கு கூட செவிகள் இருக்கக்கூடும் என்று அஞ்சியவனைப் போல் தண்டபாணியை நெருங்கி தன் இரு கைகளையும் குவித்து அவன் காதுக்குள் மிக மெதுவாய் பேசினான். அவன் சொன்ன யோசனையை கேட்டதும் தண்டபாணியின் முகத்தில் ஒரு புது மலர்ச்சி வந்து அமர்ந்து கொண்டது. உன் மூளையே மூளப்பா. உண்மையிலேயே படு சூப்பர் ஐடியா தான். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடலாம். தேங்க்ஸ் நாகு. அட என்னென்ன இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அதுவும் எனக்கு. உன்னோட உப்பை தின்னுட்டு இருக்கிறவன் நான். சரி சரி. ஆமாண்ணே, பின் என்ன, நாம வளைச்சு பிடிக்கிற எந்த பொண்ணையும் நீ விட்டு கொடுத்ததே கிடையாது இன்னி வரையில. இப்ப என்ன புது வழக்கம்? தவிர அந்த ஆளுக்கு லவ் என்ன வேண்டி கிடக்குது? லவ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அடிக்கடி ஊர் மேயறவன் என்ற நாகதேவன் மன நிறைவுடன் இன்னும் 2 கிண்ணங்களில் விஸ்கியை ஊற்றினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.